சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டம் காரணமாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. சங்கரன் கோவிலில் காட்டன் சேலைகள், லுங்கி, தேங்காய்பூ துண்டுகள் உற்பத்தி செய்யும் 7000 விசைத்தறி நெசவு கூடங்கள் உள்ளன. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் டர்க்கி டவல்கள் இங்கு உற்பத்தியாகின்றன. சேலை ரகங்கள் சூரத் மற்றும் பிற மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இங்குள்ள விசைத்தறி தொழிற்கூடங்களில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். சமீபத்தில் நெசவு தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை நடந்தது. தொழிலாளர்கள் தரப்பில் 60% கூலி உயர்வு கேட்டனர். உரிமையாளர்கள் தரப்பில் 10%க்கு மேல் உயர்த்த மறுக்கின்றனர். 7 முறை நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் CITU தொழிற்சங்கம் சார்பில் மறியல் போராட்டத்தை துவக்கினர். சங்கரன் கோவில் பஸ் ஸ்டாண்ட் அருகே மறியலில் ஈடுபட்ட 122 பெண்கள் உட்பட 800க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 7ஆம் தேதி துவங்கிய போராட்டம் 15 நாட்களை கடந்து நீடித்து வருவதால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்களின் ஏற்பாட்டில் போராட்டம் நடந்தாலும் அன்றாட வருமானத்தை நம்பி குடும்பம் நடத்தும் விசைத்தறி தொழிலாளர்களின் குடும்பங்கள் வயிற்றுக்கு வழி தேடி சிக்கலில் உள்ளன.